ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். வழிக்கு மீன்ஸ் நம்ம வேண்டுதல், தூய்மையான வேண்டுதல் மூலிமா அவரை நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம மந்திரங்களின் மூலிமா, அதாவது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மந்திரங்களின் மூலிமா நம்ம முருகப்பெருமானை வர வைக்க முடியும். நம்ம வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லி நிறைவேற்றிக்க முடியும். அதில் நிறைய பேருக்கு டவுட்டு, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, முருகப்பெருமானை சீக்கிரமாக வர வைக்கிறதுக்கான சக்தி வாய்ந்த மந்திரம் எது அப்படிங்கிறத நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள், ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் ஒவ்வொரு விதமான வேண்டுதலுக்கு அது பலிதமாகும். ஸோ அதே மந்திரம் அதே சூழ்நிலையில் அதே மாதிரி பிரச்சனைக்கு எனக்கும் அப்படி சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மந்திரம் சக்தியாக இருக்குது, அப்போ இதை சொன்னால் அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? அந்த மந்திரம் சக்தியாக இருக்குது, அப்போ அந்த மந்திரம் சொன்னால் பிரச்சனை தீர்ந்துருமா? அப்படிங்கிறதுல டவுட் யாரும் படாதீங்க. முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா, நீங்கள் அன்பை வச்சு நீங்கள் ஒரு முருகான்னு சொன்னீங்கனாலே அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் தான். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் மனசுக்கு தோணும், இந்த மந்திரத்தை சொல்லும்போது அது எனக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னால் அதை எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் என்னால் எவ்வளோ நேரம் வேணால் சரியாக உச்சரிக்க முடியும். அப்படிங்கிற சுலபமான மந்திரங்கள் உங்களுக்கு எது தோதாப்படுதோ அதையே சக்தி வாய்ந்த மந்திரமாக நீங்கள் உங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு முருகப்பெருமான்கிட்ட டெய்லி அதை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவ. ஆனால் இருக்கிற மந்திரத்திலே வச்சு ஓம் சரவணபவ அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். இதில் சரவணபவ, ஓகேங்களா? சரவணபவ, இந்த 6 எழுத்து சேர்ந்தது தான் அந்த சரவணபவ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. ஆனால் அந்த 6 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் உண்டு. அதனால் நீங்கள் ஓம் சரவணபவன் சொல்லும்போது அந்த 6 எழுத்து சேர்ந்த அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த 6 எழுத்துக்கு உண்டான பலன்களும் வந்துடும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நியதி. அதனால் ஓம் சரவணபவ சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா அதை விட பெஸ்ட்டு முருகான்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர் சேர்ந்தது தான் முருகா. அப்போ முருகா சொல்லலாம். அப்போ முருகனா அந்த உலகத்தை ஆள்வதே அந்த 3 கடவுள்கள். அப்போ அந்த 3 கடவுளோட அனுகிரகமே உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ அதுவும் சக்தி வாய்ந்த மந்திரம் தானே. அப்போ ஓம் சரவணபவனா அந்த 6 எழுத்துக்கு 6 விதமான சக்தி உண்டு. அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் தான். இதுவும் போக 6 முகமும் அனுதினமும் ஏறுமுகம், ஓகேங்களா? 6 முகமும் அனுதினமும் ஏறுமுகம் அது இருக்குங்களா? அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா 6 முகமும் நமக்கு அனுதினமும் ஏறுமுகம் தான். ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான், ஓகேங்களா? 6 முகம் அருள்றாரு. அப்போ 6 முகங்களை உடைய முருகப்பெருமானே, உங்களுடைய அனுகிரகம் அனுதினமும் என் வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருப்பதற்கு நீங்கள் என்னை ஆட்கொள்வீராக அப்படிங்கிறது அர்த்தம். இதில் 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிறது, இந்த இடத்துல அருளிடும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட 6 முகம் அருளிடும் விட்டுருங்க, 6 முகம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லினீங்க அப்படின்னா, 6 முகமாகிய முருகப்பெருமானை அனுதினமும் நீங்கள் வந்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஏறுமுகம் தான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. நீங்கள் அருள்னீங்கன்னா வாழ்க்கை ஏறுமுகம், இல்லைனா 6 முகமாகிய நீங்களே எனக்கு அனுதினமும் வாழ்க்கையில் ஏறுமுகம் தான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா இருக்கிற மந்திரத்திலே ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நான் டெய்லி உச்சரிக்கிற ஒரு சில மந்திரங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லுங்கள். நான் ரெகுலராக சொல்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் ஓம் சரவணபவ அப்படிங்கிறத என்னால் ஃப்ரீ டைம் இருக்கும்போதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஓகேங்களா? அது ஓம் சரவணபவ. அடுத்தது நீங்கள் உட்காரும்போது, நிற்கும்போது, எந்திரிக்கும்போது, தண்ணி குடிக்கும்போது, சாப்பிடும்போது, எந்த வேலை செஞ்சிங்கனாலும் நீங்கள் முருகான்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு கொஞ்ச நாள் உங்களுக்கு பரிச்சயமாயிடும், ஓகேங்களா? ஓம் சரவணபவ சொல்லலாம், முருகா சொல்லலாம். அடுத்தது மெயினாக பவர்ஃபுல்னால் அந்த 6 முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அதுவும் நான் சொல்லுவேன். அடுத்தது மெயினாக பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம், அதாவது ஓம் தத்புருஷாய வித்மஹே மகா சேனாய தீமஹி
தந்தோ ஷண்முக பிரசோதயாத். இது முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம். ஸோ இருக்கிற மந்திரத்திலேயே பவர்ஃபுல்லான மந்திரம்னா அது காயத்ரி மந்திரம் தான். ஸோ முருகப்பெருமானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னா நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நாங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதை கூட நீங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெகுலராக சொல்கிற இதை ஓம் சரவணபவ சொல்லுவேன். அதை தான் அந்த ஆறுமுகம், மறுபடியும் மனதிலும் ஏறுமுகம், அதுக்கப்புறம் இந்த காயத்ரி மந்திரம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா எப்போவும் நம்ம சொல்கிறது தான் அந்த திருப்புகள். ஓகேங்களா? நான் டெய்லி சொல்லக்கூடிய திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 திருப்புகள் வந்து நான் டெய்லி சொல்லுவேன். இந்த 4 திருப்புகளுமே நான் சொன்னேன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசாக போகும். ஸோ அந்த ஒவ்வொரு திருப்புகளுடைய ஸ்டார்டிங் லைன் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு திருப்புகள் அந்த எந்நாள் பிறக்கவும் எந்நாள் இறக்கவும். அதுன்னு நான் சொல்கிற ஸ்டார்டிங் லைன் நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே வந்துடும். அது நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எழுதிட்டு படிங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணும்போது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் நோட் போட்டு எழுதிட்டு அந்த நீங்கள் கைப்பட எழுதுனதை வச்சு நீங்கள் படித்து காட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்நாள் பிறக்கும் எந்நாள் இறக்கும். அடுத்தது நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே அந்த திருப்புகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏறுமையில் ஏறுவிலை யாடுமுகம் ஒன்றே அது. அடுத்தது விரல்மாற நைந்து மலர்வாளி சிந்த. இந்த 4 திருப்புகள் தான் நான் ரெகுலராக சொல்லுவேன். இது வந்து எனக்கு மனப்பாடமே ஆகிடுச்சு. நான் ஆடியோ கூட நான் ரெக்கார்ட் பண்ண முடியும், பட் ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங் லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 4 திருப்புகள் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ சொன்ன ஒரு சில மந்திரங்கள் அதை நான் சொல்லுவேன். ரெகுலராக இதை நான் பண்ணுறதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மந்திரம் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல். அதாவது ஓம் ஸ்லௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். காயத்ரி மந்திரமும் இதுவும் சொல்லுங்கள். இது கூட எக்ஸ்ட்ரா ஓம் சரவணபவ, ஆறுமுகம், மறுடும், மனதிலும் ஏறுமுகம், இந்த 4 மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதுங்க. அது போக திருப்புகள் ஏதாவது ஒரு திருப்புகளில் சின்ன ஒரு 4-5 வரி இருக்க திருப்புகளை மட்டும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நோட்டை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் மனசில் அதை பதிய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லலாம், வீட்டில் சும்மா இருக்கும்போது சொல்லலாம். இல்லைன்னா இன்கேஸ் கேர்ள்ஸ் யாராவது பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அது நம்ம வந்துட்டு சாமி கும்பிட முடியாமல் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். அதுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் ஒரு புத்தகத்தை வந்து மந்திரங்கள் எழுதி வச்சு அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தினமும் நீங்கள் கையில் தொடும்பொழுதே அதுக்கான பவர் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் பீரியட்ஸ் டைமுக்கு போய் நோட்டை தொட முடியுமா? தொட முடியாது. அப்போ நமக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்துற மாதிரி இருக்கிறனால நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அந்த மனப்பாடம் அப்படிங்கிறத விட இதை நம்ம மனசில் தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் தப்பு இல்லாமல் மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? மனப்பாடங்கிறது நமக்கு கஷ்டமாங்க. ஸ்கூலில் எவ்வளோ சப்ஜெக்ட் நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. முருகப்பெருமானே நான் இதை கரெக்டாக வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு டெய்லி நான் சொல்லணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு ஓம் சரவணபவ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லாமல் எனக்கு மனப்பாடம் ஆகணும், மனசில் பதியணும். நான் நினைக்கும் போதெல்லாம் உங்களை பற்றி என்ன கரெக்டாக தப்பு இல்லாமல் சொல்கிறதுக்கு நீங்களே குருவாக வந்து எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ குருன்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வந்தது கந்தர் அனுபூதி இருக்குல்ல, அந்த உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. இதையே சொல்லுங்கள். இது கந்தர் அனுபூதி. அடுத்தது ஒன்று இருக்குது, அதுவும் அதே தான். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இதுவும் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு கந்தர் அலங்காரம் இருக்குது. என்னென்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் விற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரம் தான். ஸோ நான் வந்து டெய்லி சொல்லக்கூடிய 4 திருப்புகள் சொல்லிட்டேன். நான் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டேன். பவர்ஃபுல்லான மந்திரங்கள் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் ஒரு 3 பாடல் சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் ரெகுலராக சொல்கிறதுங்க. நான் எதை ரெகுலராக நம்பி சொல்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது நம்பிக்கை இருந்தால் இதையே நீங்கள் சொன்னாலே போதுமானது. இதையும் என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா நான் சொன்ன சிம்பிளாக இருக்க ஒரு சில வரிகளை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணிவிட்டு முருகன் மனசில் நினச்சதுனால கண்டிப்பாக மனப்பாடம் ஆகுங்க. எல்லாமே மனப்பாடம் ஆகிற மாதிரியே தமிழில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம்லாம் இங்கே படிக்கலை. நார்மலாக நம்ம ஸ்கூலில் படிக்கிற தமிழில் தான் இப்போ நம்ம இங்கே மந்திரத்தமாக படிக்கிறோம். ஸோ நம்பிக்கையோடு எனக்கு இது மனசில் பதியும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. கண்டிப்பாக பதியும். ஓகேங்களா? நாளைக்கு இதே மாதிரி
ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பவர்ஃபுல் மந்திரம், அதுதான் பவர்ஃபுல் மந்திரம்னு இல்லை. நமக்கு எளிமையாக மனசுக்கு பதிகிற எல்லாமே பவர்ஃபுல் மந்திரம் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க. அது சக்தி வாய்ந்த மந்திரமா, இது சக்தி வாய்ந்த மந்திரமா, இத்தனை இருக்கே, எதை சொல்கிறது அப்படின்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட போய் எனக்கு எது சக்தி அப்படிலாம் சொல்ல முடியாது. கடவுள்னாலே அது சக்தி தான். ஆனால் அதில் வந்து நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு முருகா அப்படிங்கிறது அது உங்களுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான். ஓகேங்களா? நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.